இன்று நாம் விண்வெளியின் ஆழத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை பற்றி பார்க்க போகிறோம். நமது சக்தி வாய்ந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி ஒரு விசித்திரமான நெப்டியூன் வகையைச் சேர்ந்த ஒரு புறக்கோளின் வளிமண்டலத்தில் நீரின் இருப்பை கண்டுபிடித்துள்ளது. இந்த கண்டுபிடிப்பு புறக்கோள்களை பற்றிய நமது புரிதலில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளது. இந்த விசித்திரமான கோள் எங்கு உள்ளது, இந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி கடந்த சில ஆண்டுகளாக பிரபஞ்சத்தை பற்றிய நமது பார்வையை புரட்சிகரமாக மாற்றியுள்ளது. அதன் மேம்பட்ட அகச்சிவப்பு கவனிப்பு திறன்கள் இதுவரை நாம் பார்க்க முடியாத தொலைதூர விண்மீன் திரள்கள், நெபுலாக்கள் மற்றும் புறக்கோள்களை ஆய்வு செய்ய உதவுகின்றன. இந்த தொலைநோக்கியின் துல்லியமான கருவிகள் புறக்கோள்களின் வளிமண்டலத்தின் ரசாயன கலவையை ஆராய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் சப் நெப்டியூன் புறக்கோள்கள் நமது சூரிய குடும்பத்தில் இல்லாத ஒரு வகை கோள்களாகும். இவை நெப்டியூனை விட சிறியதாகவும் பூமியை விட பெரியதாகவும் இருக்கும். இவை வாயு கோள்களாக இருக்கலாம் அல்லது பாறை மற்றும் பனிக்கட்டிகளால் ஆன கலவையாக இருக்கலாம். இவற்றின் வளிமண்டலங்கள் மிகவும் அடர்த்தியாகவும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வாயுக்களை கொண்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. இந்த வகை புறக்கோள்கள் நமது பால்வீதியில் மிகவும் பொதுவானவை. மேலும் இந்த வகை புறக்கோள்கள் தங்கள் நட்சத்திரத்தை மிக நெருக்கமாக சுற்றி வருகின்றன. இதனால் அவற்றின் வளிமண்டல வெப்பநிலை மிக அதிகமாக இருக்குமாம். இந்த நிலையில் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி TOI 421b என்ற புறக்கோளின் வளிமண்டலத்தில் நீரின் இருப்பை கண்டுபிடித்துள்ளது. இந்த புறக்கோள் நம் பூமியிலிருந்து சுமார் 400 ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது. இது அதன் நட்சத்திரத்தை மிக குறுகிய காலத்தில் சுமார் 1.27 நாட்களில் சுற்றி வருகிறது. இதன் காரணமாக இதன் வளிமண்டல வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. மேலும் TOI 421b இன் அடர்த்தி நெப்டியூனை விட அதிகமாக உள்ளது. இது அதன் உட்புற கட்டமைப்பு பற்றிய சுவாரஸ்யமான கேள்விகளை எழுப்புகிறது. மேலும் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியின் நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோகிராஃப் கருவி TOI 421b இன் வளிமண்டலத்தின் ஒளியை பகுப்பாய்வு செய்துள்ளது. புறக்கோள் தனது நட்சத்திரத்தின் முன் கடந்து செல்லும் போது அந்த நட்சத்திரத்தின் ஒளி புறக்கோளின் வளிமண்டலத்தின் வழியாக செல்கிறது. மேலும் அந்த வளிமண்டலத்தில் உள்ள மூலக்கூறுகள் குறிப்பிட்ட அலைநீளங்களில் ஒளியை உறிஞ்சுவதால் நிறமாலையில் ஏற்படும் மாற்றங்களை வைத்து அந்த கலவையை விஞ்ஞானிகள் தீர்மானித்துள்ளார்கள். இந்த ஆய்வில்தான் TOI 421b இன் வளிமண்டலத்தில் நீராவிக்கான தெளிவான தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் இந்த புறக்கோளின் வளிமண்டலத்தில் நீர் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு என்றாலும் அதன் அளவு இன்னும் முழுமையாக தீர்மானிக்கப்படவில்லை. மேலும் புறக்கோளின் அதிக வெப்பநிலை மற்றும் அடர்த்தியான மேகங்கள் நீரின் அளவை துல்லியமாக அளவிடுவதை சவாலாக்குகின்றன. இருப்பினும் விஞ்ஞானிகள் கணிசமான அளவு நீர் இந்த புறக்கோளில் இருக்கலாம் என்று நம்புகின்றார்கள். மேலும் இவ்வளவு அதிக வெப்பநிலை கொண்ட ஒரு சூடான நெப்டியூன் புறக்கோளில் நீர் எப்படி வந்தது என்பது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இந்த புறக்கோள் தனது நட்சத்திரத்திலிருந்து வெகு தொலைவில் பனிக்கட்டியால் நிறைந்த பொருட்களுடன் மோதியிருக்கலாம். இந்த மோதல்கள் அதிக அளவு நீரை வளிமண்டலத்தில் சேர்த்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். மேலும் நீருடன் சேர்த்து ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி TOI 421b இன் வளிமண்டலத்தில் வேறு எந்த மூலக்கூறுகளை கண்டுபிடித்துள்ளது என்பது குறித்த கூடுதல் தகவல்கள் எதிர்கால ஆய்வுகளில் தெரியவரும் என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த புறக்கோளின் வளிமண்டலத்தின் முழுமையான கலவையை அறிவது இந்த புறக்கோளின் உருவாக்கம் மற்றும் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள உதவும் என்று கூறுகிறார்கள். சூடான நெப்டியூன் போன்ற வாயுக்கோள்களின் வளிமண்டலத்தில் நீரின் கண்டுபிடிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மேலும் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான சூடான வாயுக்கோள்களை ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுகள் பல்வேறு சூடான வாயுக்கோள்களின் வளிமண்டலங்களின் கலவை, உருவாக்கம் மற்றும் பரிணாமம் பற்றிய நமது புரிதலை மேம்படுத்த உதவும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.